எல்லோருக்கும் வணக்கங்க. இது அந்தாதி அகாடமி. நம்ம 2022 குரூப் 4 கொஸ்டினில் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவள் ஆண்டாள். விஷ்ணு சித்தர் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நாலுமே கரெக்ட் தான், அனைத்தும் சரிதான் ஆன்சர் இதுக்கு. இதை பார்த்துட்டு நான் ஆண்டாள் பற்றின இந்த நாச்சியார் திருமொழிங்கிற அந்த டாப்பிக்கில் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். டேஃப் அகாடமியோட வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 9ஆம் நூற்றாண்டில் பிறந்திருப்பாங்க. பூமகள் அம்சம், அதாவது லக்ஷ்மி தேவி தான் பிறந்திருப்பாங்க. இவங்க பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள். பெரியாழ்வாரோட வீட்டு தோட்டத்தில் துளசி செடிக்கிட்ட ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துருப்பாரு. அவங்க தான் ஆண்டாள். அவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. கோதை, சூடி கொடுத்த சுடற்கொடி, ஆண்டாள், நாச்சியார். பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் சிறப்புகள் பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள். பெரியாழ்வாரோக்கு இன்னொரு பேர் இருக்குது, விஷ்ணு சித்தர். இது முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேர் அவர் ஒரு போட்டியில் ஜெயிச்சு பொற்கிழி பரிசாக வாங்கியிருப்பார். அதனால் அவருக்கு இன்னொரு பேர் கிழியறுத்த ஆழ்வார் அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குது. அவர் திருப்பல்லாண்டு பாடியவர். அந்த திருப்பல்லாண்டு என்னென்னா, பல்லாண்டு பன்னலாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதையே இவங்க பெரியாழ்வார் தான் பாடியிருப்பார். அது தசாவதாரம் படத்தில் கூட வரும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பட்டர் பிரான் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்புறம் வேயர்கோன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், பிள்ளை தமிழின் முன்னோடி பெரியாழ்வார். அவர் தான் பிள்ளை தமிழோட முன்னோடி. கண்ணனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடியிருப்பார். அதாவது கடவுளை குழந்தையாக பாவித்து பாடுறது தான் பிள்ளைத்தமிழ். இது ஒரு சிற்றிலக்கியம். அதை பெரியாழ்வார் தான் பிள்ளைத்தமிழின் முன்னோடி. அப்புறம் ஆண்டாள் பற்றி கொடுத்துருக்காங்க. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்குடி. அதை அவங்க வளர்ப்பு மகள். நந்தவனத்தில் இவங்களை துளசி செடிக்கிட்ட இவங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவருக்கு கோதைன்னு பேர் வச்சுருப்பாங்க. அவங்க போட்டிருக்கிற அதாவது கண்ணனுக்கு பெரியாழ்வார் மாலை தொடுத்து வச்சு சாமி கும்பிடுவார். இவங்க அதை எப்போவுமே இவங்க போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணனுக்காக எடுத்து வச்சுருவாங்க. அதை ஒரு நாள் அவங்க அப்பா கண்டுபிடிச்சி ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாலை செஞ்சு சாமிக்கு போட்டப்போ அது சாமி அங்கேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க சூடி கொடுத்ததுக்கப்புறம்தான் அந்த கடவுள் அக்செப்ட் பண்ணுவார். அதனால் இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சூடி கொடுத்த சுடற்கொடி. அப்புறம் கடவுளையே இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது அதனால் அவங்க பேர் நாச்சியார். அப்புறம் ஆண்டவனையே ஆண்டதால் ஆண்டாள் அப்படின்னு ஒரு பேரும் வந்திருக்கும். இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணி போனாங்க இல்லையா, அது ஸ்ரீரங்க பெருமானை தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸ்லேயே இவங்களை பற்றி நியூஸ் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு ஷார்ட்டில் முடிச்சிடலாம். நன்றி.